உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நீடித்து நிலைத்து இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு போன வாரம் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். இந்த வாரம் அதே மாதிரி சரஸ்வதி கடாட்சம் நமக்கு கிடைக்கணும். மகாலட்சுமி மட்டும் இருக்க முடியாது இல்லையா, சரஸ்வதியுடைய அனுகிரகம் வேணும். சரஸ்வதி வாணி தேவி, பிரம்மன் எழுதுகிற எழுத்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா சரஸ்வதி அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். நிறைய பேர் பார்த்தேன்னா இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே, நான் ஒரு விஷயத்தை கற்றுருக்கலாமே, நான் கற்றுக்காமல் போயிட்டேனே, நான் படிக்காமல் போயிட்டேனே, தெரிஞ்சிக்காமல் போயிட்டேனே, இந்த காலத்தில் இப்போ வந்தவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் வாய்ப்பை பயன்படுத்திக்காமல் போயிட்டேனே. இப்படி தான் பல பேர் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறோம். கொஞ்சோண்டு மனசாட்சியோடு இந்த நிமிஷத்தை ஒதுக்கி வச்சுட்டு உள்ளவாங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனை அரிய சந்தர்ப்பங்களை நாம் இழந்திருப்போம், நமக்கு ஒரு தகுதி இல்லாததுனால. ஒரு சில தகுதி இருந்தும் நம்ம சந்தர்ப்பத்தை ஏன் இழந்தோம்? குறுக்கு வழியில் சில பேர் தட்டிட்டு போனதுனால. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, சரஸ்வதி கடாட்சம் ஒரு வீட்டில் இருக்கணும்னா முதல்ல நாம் என்ன செய்யணும்னா, எதையும் பிறந்தது முதல் இறக்கும் வரை நிராகரிக்க கூடாது, எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி பெற்றோர்கள் செய்கிற பெரிய மைனஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பெற்றோர்கள் ரொம்ப அபிவிரதமாக ரொம்ப அவங்களோடு ஈடுபட்டு அவங்களுக்காகவே உழைக்கிறீங்க. எல்லா பெற்றோர்களுமே பிள்ளைகள் நல்லா வரணுங்கிறதுக்காக கடுமையாக அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற செல்லம் அதிகமான செல்லம். செல்லம் இருக்கிற இடத்தில் செல்வம் சேராது. ரொம்ப திங்கிங் கரெக்டாக வைங்க, நான் பேசுகிறது நல்லா புரியுதா? செல்லம் இருக்கிற இடத்தில் செல்வம் சேராது. செல்லம் இருக்கிற இடத்தில் நம்ம செல்ஸ் நம்ம சொல்கிறத கேட்காது. நமக்கு செல் இருக்குல்ல உடம்புல, ரொம்ப கொஞ்சம் காலையில் எழுந்திருக்க வேண்டிய குழந்தைய தூங்கு தூங்கு அப்புறமா எழுந்திருக்கல, இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோ, நம்மளே அவங்களுக்கு ஐடியா கொடுப்போம். ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நம்மளே என்ன பண்ணுவோம், லீவ் போகிறதுக்கு ஐடியா கொடுப்போம். எப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா முதல்ல சொல்லுவோம், என் தம்பி ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறான், நாளைக்கு போகணும் அப்படின்னா புள்ள சொல்லும், அம்மா நாளைக்கு எக்ஸாம்னும், சும்மா ரெடி பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தைக்கு வயசு 5 இருக்கும் இல்லை 7 இருக்கும் அதிகபட்சம். இருக்கிற பாட்டியே போட்டு தள்ளிடுவோம். அது எந்த பாட்டின்னு கேட்காது, அதோடைய மனநிலையில் போய் பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும், அவ்வளோதான். இல்லைன்னா ஜுரம் வந்துட்டுன்னு சொல்லு, நான் கிளம்பினேன் ஜுரம் வந்துட்டுன்னு பொய் சொல்லி கொடுத்து அதுக்கு ஃபீவர் லெட்ரு எழுதி கொடுப்போம் பேரண்ட்ஸ். நடந்திருக்கா நடக்கலையா, நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. அப்போ எத்தனை வாய்ப்புகளை சின்ன வயசுலேருந்து தவற விடுகிறோம். நாம் தவறுனது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளையும் தவற விடுகிறோம். அதிகபட்சம் சரஸ்வதி கடாட்சம் இருக்கணும்னா ஒரு வீட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யாரும் தவற விடக்கூடாது, தேவையில்லாமல் விடுமுறை எடுக்கக்கூடாது, தேவையில்லாமல் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் சரஸ்வதி கடாட்சம் வராது. நிறைய ஹாலிடே லீவ் எடுத்தால் சரஸ்வதி கடாட்சம் வராது. சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கலைன்னா சரஸ்வதி கடாட்சம் வராது. சொந்தக்காரன் பத்திரிக்கை வச்சுருவான், அந்த ஒரு பத்திரிக்கை நம்ம வாழ்க்கையை மாற்றிடும், தலையெழுத்தை மாற்றும். அதுதான் தலையெழுத்தை மாற்றுதுன்னே நமக்கு தெரியாது. போயிட்டு நிம்மதியாக வரும், சண்டை போட்டுக்கிட்டு தான் வரும். பிள்ளைங்களுடைய வாழ்க்கை போகுது, புருஷன் முன்னாடி வாழ்க்கை போகுது. அப்போ சொந்தக்காரவங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக வேணாங்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போகணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு பிரகல்யமாக ஆக்க வேண்டாம். அதை முன்கூட்டியே பெரிய அளவில் பிளான்லாம் போட வேண்டாம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இணக்கமாக தனியாக பிள்ளைங்க இல்லாத நேரத்தில் நீங்கள் பேசி அதை சின்னதாக முடிவெடுத்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு போனால் கூட போதுங்கிற அளவுக்கு வந்துடணும். அந்த காலத்தில் 5 பேர் வாழ்க்கையில் இருந்தாங்க. குடும்பம்னா பார்த்திங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளைங்க பேரம்பேத்திக்க கூட்டு குடும்பம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பிள்ளை. கவர்மெண்ட்டு சொன்னதை விட குறைச்சாச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர் போக நமக்கு ஒருவர். அது இப்போ காலத்து பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க பிள்ளைகளே பெற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க.
இப்போது காலம் மாறுது. சரஸ்வதி கடாட்சங்கிறது என்னன்னா ஞானம். அப்போ நம்ம தேவையில்லாமல் ஒரு பொய்யை நம்மளே உருவாக்கும் பொழுது அந்த பொய் நமக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிடும், ஆனால் நாளைக்கு அது பிரச்சனையை கொடுக்கும். நண்பர்களே, இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு பதிவுன்னு நினச்சி அதை தள்ளிவிடாதீங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த வீட்டில் பொய் வருகிறதோ, எந்த வாயில் பொய் அதிகமாக வருகிறதோ அந்த இடத்துல சரஸ்வதி இருக்க முடியாது. லக்ஷ்மி இருந்து பலன் இல்லை. அந்த பணத்தை வேற ஒருத்தவன், இன்றைக்கி நிறைய சொத்து சேர்க்குறோம், இடம் வாங்கி போடுறோம், கார் வாங்கி போடுறோம். யாருக்கு? எவனோ ஒருத்தவன் அது சந்தோஷமாகறதுக்கு. ஆனால் நம்ம டியூ கட்டுறோம், மாதம் மாதம் வலியோடு டியூ கட்டுறோம். ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு மாதம் மாதம் டியூ கட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய வேதனையும் வலியும். பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களுக்கு தான் தெரியும். யாரோ ஒருத்தவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த யாரோ ஒருத்தவனுக்கு நாம் என்ன பண்ணணும், யாரோ ஒருத்தவனுக்கு நாம் என்ன பண்ணணும் அதையும் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் செல்லம் கொடுக்கக்கூடாது. செல்லம் கொடுக்குற இடத்தில் செல்வம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ வறுமையை கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க. இல்லை, வறுமை வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். வளமையாக இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். ஆண்டுகள் ஓடும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். காலண்டர்னு ஒன்று வாங்குகிறோம். காலண்டரில் பார்த்தீங்கன்னா முதல்ல வாங்கும்போது அந்த காலண்டர் பளிச்சுன்னு இருக்கும். எங்கே காலண்டரை மாட்டலான்னு எல்லாருமே தேடுவோம். அந்த இடத்துல வைக்கலாம் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல வைக்கலாம் நல்லாயிருக்கும். காலண்டர் இவ்வளோ மொத்தமாக இருக்கும் அந்த காலண்டரில் பேப்பர்லாம். டிசம்பர் மாதம் 30 அந்த காலண்டர் நமக்கு ஒரு இடைஞ்சலாக தெரியும். அந்த காலண்டரில் இருக்க எல்லா பேப்பரும் போயிருக்கும். இதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கையை உணர்த்துது. ஜனவரி 1 இந்த காலண்டர் நமக்கு பிடிக்காமல் போயிருக்கும். முதல்ல இந்த காலண்டரை தூக்கிட்டு அந்த காலண்டரை மாட்டணும். அப்படி வரும். இது என்ன இந்த காலண்டரை மாட்டி வச்சுருக்க அப்படின்னு. ஜனவரி 1 மாட்டின மனசு அடுத்த வருஷம் டிசம்பர் 31 இல்லை, மாறக்கூடிய மனம். அதே மாதிரி தான் நமக்கு சரஸ்வதி கடாட்சங்கிறது மாறக்கூடாது, அது நிலைத்து இருக்கணும். அப்போ தான் மகாலட்சுமி நிலைத்து இருப்பாள். சரஸ்வதி கடாட்சம் இல்லாதவங்களுக்கு மகாலட்சுமி எப்படி இருப்பாள்? வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லியிருக்கா, இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொன்னார். அதுக்கு அறிவு வேணும், அதுக்கு அறிவு வேணும், சரஸ்வதி வேணும். பிரம்மன் எழுதுகிற எழுத்து எல்லாருக்கும் பிரம்மன் ஈக்குவலாக எழுதியிருக்கிறான். நல்லா இருக்கும்னு தான் எழுதியிருக்கிறான். நம்ம நல்லா இல்லாமல் போகிறதும் நல்லா இருக்கிறதும் நம்ம கையில் இருக்குது. கற்றுக்க வேண்டியதை கற்றுக்க மாட்டேங்கிறோம், கற்றுக்க கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம். எல்லாத்துலேயும் போலி கலந்துருக்கு. நாம் சொல்கிறோம், வெளியில் பார்த்துட்டு சொல்கிறோம், சார் ஹோட்டலில் எல்லாம் கலந்துருக்குறாங்க சார், கலப்படம். சினிமாவில் நல்லா இல்லை சார், கலப்படம். அரசியல் கலப்படம். வீட்லேயே எல்லாம் கலப்படம் சார், எல்லாம் பொய்யா இருக்குது. என்ன பண்ணுறது? எவ்வளோ உண்மையை ஒரு நாளைக்கு வீட்டில் பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை உண்மைகளை பேசுகிறோம்? எவ்வளோ பேர் ஃபோன் எடுத்தால் நம்ம உண்மையை பேசுகிறோன்னு சொல்லுங்கள். செல்ஃபோனில் எத்தனை உண்மைகள் போயிட்டுருக்கு? எல்லாம் உண்மையை பேச முடியாது, கஷ்டம். கொஞ்சமாவது உண்மையை பேச ஆரம்பிக்கும். சரஸ்வதி கடாட்சம். ஏன்னா சில பொய் நமக்கே பிரச்சனை உண்டாகும். நண்பர்களே, இந்த பதிவு நோக்கம் நம்ம மனசை வருத்தப்படுத்துவதற்காக இல்லை. இது பர்சனல். நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னா அவங்கவுங்களுக்கு மனசுக்கு இப்போ நான் பேசுனது தெரியும். இன்னையிலேருந்து நான் பொய்யை குறைச்சிக்கணும், இன்னையிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதை நான் மிஸ் பண்ணக்கூடாது, நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது, இன்னையிலிருந்து நான் பேசும்போது எனக்காக நான் பேச ஆரம்பிக்கணும், நான் நாலேஜை வளர்த்துக்கணும், எனக்கு நிறைய என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் எனக்கு நானே செல்லம் கொடுத்துக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், டேக் இட் ஈஸி பண்ணிப்போம். நிறைய இடத்துல இதெல்லாம் யாரா பண்ணாமல் இருக்காங்க, எல்லோரும் தான் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பெரிய ஆபத்து. நம்ம நல்ல வழிக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. ஒரு மனிதன் திருந்தனும் வருந்தனும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணாதவங்க கிடையாது. தப்பு பண்ணிட்டா நம்ம வருந்திடணும். முதல்ல ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, அப்புறமா திருந்திடணும். வருந்திட்டு திருந்திட்டோம்னா நிச்சயமாக தப்பு திரும்பி நடக்காது. தப்பு நடக்காத இடத்துல சரஸ்வதி வந்துடுவா, ஞானம் வந்துடும். அதுதான். அப்போ நம்ம யார் மேலேயும் குற்றத்தை சாற்றி நாம் நல்லவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடாது. முதல்ல பழியை நம்மீது போட்டுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும், ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும்.
ஒரு பிரச்சனையில் இந்த குடும்பம் முதல்ல குடும்ப பிரச்சனைகள் எடுத்துப்போம். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா பழியை நம்ம மேலே போட்டுக்கணும். ஓகே, நான் தான் காரணம், விடு, பிளானை மாற்று, நாளையிலேருந்து நல்லா இருப்போம். அங்கே சரஸ்வதி வந்துடுவாள். இல்லைன்னா ஈகோ கிராஷ் ஆகும். அவள் லக்ஷ்மி ஆக்ஷன் போயிடுவாள். நம்ம எல்லாம் இன்றைக்கி போராட்டத்தில் இருக்கிறோம். குழந்தைங்க படிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதுவும் எக்ஸாம் டைம், 10th எக்ஸாம், 12th எக்ஸாம், நீட் எக்ஸாம். அதனால் பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை நம்ம இப்போ கண்ணில் கொண்டு வரணும். நம்மளுடைய சுகபோகங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பிள்ளைங்களுக்கு இப்போ நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுல நம்ம சுகபோகங்களை குறைச்சிக்கிட்டு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். பிள்ளைங்களா, நீங்கள் உடனே நான் அப்பா அம்மாவுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஜாலியாக எஸ்கேப் ஆகிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அதுவும் இப்போ 10th எக்ஸாம் எழுத போகிறீங்க, 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை, நான் என் குடும்பத்தில் நான் பெரிய ஆளாகணும், நீங்கள் கங்கணம் கட்டிக்கணும், சபதம் எடுக்கணும், தீர்மானம் எழுதணும், பெரிய மனுஷனாக வரணும், பெரிய விஐபியாக வரணும் அப்படின்னு நீங்கள் சபதம் எடுக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். எக்ஸாமை கடந்தால் போதுன்னு பிள்ளைங்களே நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுமாரி படிக்கிற பிள்ளைங்க தன்னை நம்பணும். நான் அந்த கோச்சிங் சென்டரை நம்புகிறேன், நான் எங்கள் அப்பா அம்மா நம்புகிறேன், எங்கள் வாத்தியாரை நம்புகிறேன், நான் பக்கத்து பெஞ்சில் எழுதுகிறவனை நம்புகிறேன், அவர்கிட்ட ஹிண்ட் எடுத்து கொடுப்பார் அவரை நம்புகிறேன், யூடியூப்பில் ஒருத்தர் சேனல் நடத்துகிறார் அவரை நம்புகிறேன். இது வேண்டாம். எல்லாரையும் நம்புங்க. அதை விட நீங்கள் உங்களை நம்புங்க. அப்போ தான் நீங்கள் பிள்ளைங்களாம் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஏன்னா எல்லாரும் இப்போ ஒருத்தவங்க நான் சொல்கிறது எல்லாருக்குமே சேருமா? சேராது. சில பேருக்கு சேரும். சில பேர் இந்த வீடியோ இத்தனை நாள்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, வந்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா கடைசியாக தான் நான் ஒரு விஷயமே சொல்ல போகிறேன். அது எத்தனை பேருக்கு தெரியும்? லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தானே தெரியும். அதனால் பிள்ளைங்களா படிக்க வேண்டியது இந்த நேரம். படிப்பு மட்டும்தான் முக்கியம் இந்த நேரத்தில். இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் ஜாலியாக இருந்திருக்கலாம். அதுமாதிரி தயவு செய்து பிள்ளைங்க இந்த ப்ரிப்பராக ஒரு பிளான்லாம் போட்டு படிக்காதீங்க. டெய்லி படி, அவ்வளோதான். சில பேர் பிளான் போடுவாங்க, காலையில் எழுந்து 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், 6லேருந்து 7 மணி வரைக்கும் படிக்க வேண்டும், 7 மணிக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு, 8 மணிக்கு நான் திருப்பி படிக்க வேண்டும். அதெல்லாம் வேண்டாம், ஒன்றும் நடக்காது. நீ எந்த பிளான் போட்டாலும் நடக்காது. அதுபடியே அதில் இருக்காது. தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு எப்போ படிக்கணுமோ படிச்சுக்கிட்டே இரு. புத்தகத்தை எடுத்து வச்சா ஒன்றுமே தெரியாது, கலர் கலராக வரும். ஒரு 10 நிமிஷம் விட்டுடு, திருப்பி படி, வந்துடும். ஆனால் முதல் 10 நிமிஷம் கலர் கலராக தான் வரும். எதையாவது ஒன்று படிக்க போகும்போது இன்றைக்கி இந்த படிப்பை முடிக்கணும்னு நினச்சிட்டு உட்காந்து படிக்க. தெரியலையா, பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. தெரிஞ்சிக்க ஆசைப்படுங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க ஆசைப்படும் போது சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஏன் எல்லோரும் வயசு பெரியவர்கள்லாம் பெரிய ஆளாகிட்டே இருக்கிறாங்க, விஐபிகள் ஆகிட்டே இருக்காங்க? ஏன் நினச்சி பாருங்கள். அவங்க எதையும் தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க. அதனால தான் சார் விஐபி ஆகுறாங்க. தெரிஞ்சிக்க விரும்பாதவங்க என்றைக்குமே நம்ம முன்னேற முடியாது. சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சிக்க நீ விரும்பிட்ட ஆர்வம், கற்றுக்க விரும்பிட்டினா சரஸ்வதி தானாக வந்துடுவா. கற்றுக்க ஆரம்பிக்கலாமா? உங்கள் வீட்டில் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கணும். பணம் உங்கள் வீட்டில் தங்கணும்னா சரஸ்வதி கடாட்சம் வேணும். எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு ஒரு ஆம்பளை சொல்லக்கூடாது. எவ்வளோ பணம் வீட்டில் இருக்குன்னு ஒரு பொம்பளை சொல்லக்கூடாது. வீட்டில் புருஷன் கேட்பார் எவ்வளோ பணம் இருக்குன்னு. ₹1,00,000 வீட்டில் வச்சுருக்கலாம், 6,000 தான் இருக்குது, அப்படி தான் சொல்லணும். அங்கே தான் சரஸ்வதி இருப்பா, அங்கே தான் லக்ஷ்மி இருப்பா. நான் பொய் சொல்லலை இந்த இடத்துல. இப்போ தான் நீங்கள் சொன்னீங்களே பொய் சொல்லக்கூடாதுன்னு, இப்போ பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு. இது பொய் இல்லை, இது பேர் பொய் இல்லை. 1,00,000 இருக்குன்னா அவர் வாங்கிட்டு போடுவார். அதை என்ன பண்ணணும்? அந்த ₹1,00,000 பணத்தில் எப்படி ஃபிக்ஸட் அமௌண்ட்டோ 50,000 ரூபாய் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு இடத்துல வச்சிடணும். 20,000 இந்த செலவுக்குன்னு வச்சிடணும். 15,000 இந்த செலவுக்குன்னு வச்சிடணும், இந்த மாத செலவுக்குன்னு. இப்போ மீதி இருக்கிறது எவ்வளவு? 6,000 தான் இருக்கும். நான் அப்படியே கணக்கு உடனே போட்டு இந்த கணக்கு தப்புன்னு கமெண்ட்டில் சொல்லாதீங்க. அதை நான் சொல்லலை, செய்தி இவ்வளோ தான். அப்போ இந்த பேலன்ஸை தான் வீட்டுக்காரர் சொல்லணும். அப்போ நீ சேர்த்துருக்கியே, அதுதான் சரஸ்வதி, அதுதான் உன் அறிவு, உன் பிரில்லியன்ட். நாளைய தேவைக்கு நம்மளால் மட்டும்தாங்க நம்மளால் சேர்த்துக்க முடியும். இன்றைய படிப்பு நாளைய தேவை.
இன்றைக்கி படித்தா நாளைக்கு நல்லா நம்ம தேவைக்கு உதவி பண்ணும். சரஸ்வதி அங்கே தான் காத்திருக்கிறா. வாழ்த்துக்கள் என் உறவுகளே. சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு ஹயக்ரீவர்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை ஹயக்ரீவருக்கு ஒரு 11 ஏலக்காய் எடுத்து நம்ம மாலை போட்டு ஒரு கோத்து மாலை போடலாம். ஹயக்ரீவருக்கு 27 ஏலக்காய் போடலாம், 42 போடலாம், 30 போடலாம். இதுமாரி ஒரு கவுண்டிங்கில் வச்சுட்டு ஹயக்ரீவருக்கு போடுங்க ஏலக்காய் மாலை. இல்லைன்னா முடியல அப்படின்னா, அவ்வளோ தூரம் ஏலக்காய் வாங்கலாம் எனக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக உங்கள் கையால் புஷ்பம், சாதாரண புஷ்பம், ஒரு மல்லிகை புஷ்பம் ஏதோ ஒன்று கட்டி சுவாமிக்கு போடுங்க. சரஸ்வதி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. மந்திரம் போல் நமக்கு மனம் எதுலேயுமே உள்ளே போகாது. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக சரஸ்வதி தேவி அனுகிரகம் பண்ணுவா. அவ்வளோ தூரம் மந்திரமே சொல்லலை, சரஸ்வதியே நமக்கு சொல்லுங்கள். சரஸ்வதி அம்மா என்னை காப்பாற்றுன்னு சொல்லுங்கள். ஹயக்ரீவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்கள். எழுந்தா ஹயக்ரீவர், உட்காந்தா ஹயக்ரீவர், எழுந்தா நரசிம்மர், எழுந்தா லக்ஷ்மி நரசிம்மர், எழுந்தா சரஸ்வதி. இப்படி தான் மந்திரம் சொல்ல 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 படிப்பு தானாக வரும். படிப்பு வர வர நமக்குள்ள நல்ல ஞானம் வரும். நல்ல ஞானம் வர வர சரஸ்வதி நம்ம வீட்டிலே உட்காந்துருவா. அப்போ என்ன, நம்ம நினச்சதெல்லாம் நடக்க தான் போகுது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை நம்ம வீட்டில் துர்க்கை என்ன பண்ண போகிறாங்கிறத அடுத்த வாரம் பேசுவோம். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.